ஜூன் 1, 2026 முதல் அமலுக்கு வரும் வகையில் பெட்ரோல், டீசல் மற்றும் விமான எரிபொருள் ஆகியவற்றின் மீதான ஏற்றுமதி வரியை இந்திய அரசாங்கம் மாற்றியமைத்துள்ளது. புதிய வரி விகிதங்கள்: பெட்ரோல் லிட்டருக்கு ₹1.05, டீசல் லிட்டருக்கு ₹13.05, ஏடிஎஃப் லிட்டருக்கு ₹9.05. உள்நாட்டு நுகர்வுக்காக விற்பனை செய்யப்படும் பெட்ரோல் மற்றும் டீசல் மீதான கலால் வரியில் எந்த மாற்றமும் இல்லை. எக்ஸ்போர்ட் டியூட்டி: ஏற்றுமதி வரி ஏன் விதிக்கப்படுகிறது? சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயரும் போது சுத்திகரிப்பு நிறுவனங்கள் தாங்கள் தயாரிக்கும் பெட்ரோல், டீசலை உள்நாட்டில் விற்பதை விட வெளிநாடுகளுக்கு அதிக விலைக்கு விற்கவே ஆர்வம் காட்டும். இதனால் இந்தியாவில் தட்டுப்பாடு ஏற்படும். இதை கட்டுப்படுத்தவும் நிறுவனங்கள் அடையும் கூடுதல் லாபத்தில் ஒரு பகுதியை அரசு வரியாக பெறவும் இந்த விண்ட்ஃபால் டாக்ஸ், அதாவது எதிர்பாராத லாபத்திற்கான வரியை பயன்படுத்தப்படுகிறது. விண்ட்ஃபால் டாக்ஸ் என்ற சொல் 1970களில் உருவானது. புவிசார் அரசியல் சிக்கல்களால் ஒரு குறிப்பிட்ட துறை திடீரென பெரும் லாபம் ஈட்டும் போது அந்த லாபம் நிறுவனத்தின் திறமையால் வரவில்லை என்பதால் அதை சமூக நலனுக்கு பயன்படுத்த அரசுகள் இந்த வரியை விதிக்கின்றன. இந்தியாவில் இது ஜூலை 2022 யுக்ரைன் ரஷ்யா போரால் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்த போது முதலில் அறிமுகமானது. பெட்ரோலிய சந்தை 2 முக்கிய ஒப்பந்தங்களை நம்பியுள்ளது. ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்பாட் கான்ட்ராக்ட், இன்றைய விலையில் கச்சா எண்ணெய் வாங்கி உடனே விற்கும் முறை. செகண்ட் ஒன் ஃபியூச்சர் கான்ட்ராக்ட், எதிர்கால விலையை முன்பே நிர்ணயிக்கும் முறை. இவை விலை மாற்றங்களால் ஏற்படும் நஷ்டத்தை தவிர்க்க உதவும். அரசாங்கத்தின் ஏற்றுமதி வரி விதிப்பு இந்த ஒப்பந்தங்கள் மூலம் கிடைக்கும் கிராக்ஸ் எனப்படும் லாப வரம்புகளை குறிவைத்து அமல்படுத்தப்படுகிறது. முக்கிய நிகழ்வுகள்: ஜூலை 2022 இந்தியாவில் விண்ட்ஃபால் டாக்ஸ் அறிமுகமானது. டிசம்பர் 2024 கச்சா எண்ணெய் விலை குறைந்ததால் விண்ட்ஃபால் டாக்ஸ் நீக்கப்பட்டது. மார்ச் 2026 மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவும் போர் சூழலால் மீண்டும் விண்ட்ஃபால் டாக்ஸ் அமல்படுத்தப்பட்டது. மே 2026 கலால் வரி 10 குறைக்கப்பட்டது. ஜூன் 2026 ஏற்றுமதி வரி ஃபோர்த் நைட்லி, அதாவது 2 வாரங்களுக்கும் ஒரு முறை ஆய்வு செய்யப்பட்டு மாற்றியமைக்கப்படுகிறது. பிரிட்டன் மற்றும் ஐரோப்பிய நாடுகள் இதே போன்ற எனர்ஜி ப்ராஃபிட் லேவி என்ற வரியை எண்ணெய் நிறுவனங்கள் மீது விதிக்கின்றன. இதன் மூலம் கிடைக்கும் பணத்தை கொண்டு பொதுமக்களுக்கு எரிசக்தி மானியம் வழங்கப்படுகிறது. இந்தியாவின் வரிமுறை கிட்டத்தட்ட இதே நோக்கத்தை கொண்டது. எக்ஸைஸ் டியூட்டி, கலால் வரி என்றால் என்ன? இது அரசாங்கம் உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்கள் மீது விதிக்கும் வரி. தற்போது உள்ள சூழலில் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை உயர்வால் மக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக மார்ச் 2026 அரசு கலால் வரியை ₹10 குறைத்தது. அந்த விகிதத்தில் இப்போதைக்கு எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை. தற்போது மேற்கு ஆசிய போர் பதற்றத்தால் கச்சா எண்ணெய் விலை உலகளவில் கடும் ஏற்ற இறக்கங்களை சந்திக்கிறது. இதனால் இந்திய அரசு அடிக்கடி வரி விகிதங்களை மாற்றி உள்நாட்டு விலையை பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது. இது பொருளாதார வல்லுநர்கள் மத்தியில் அதிக விவாதத்திற்கு உள்ளாகியுள்ளது.